Salient features of Indian Constitution. Unique content, unit spread. எல்லாட்டேருந்து borrowed பண்ணாலும் even though from all the constitution of the world distinguished or salient features இதுக்குன்னு இருக்குது மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட 1949 இது எப்படி அடாப்ட் பண்ணமோ அது நிறைய சேஞ்சஸ் சப்ஸ்டான்ஷியல் சேஞ்சஸ் several amendment acts 7th 42 44th 73rd 74th even 42nd amendment act 1976 mini constitution சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்டோடைய அந்த 368 ஆர்டிக்கல். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் நமக்குன்னு இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. ரிட்டன் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனை கிளாஸிஃபை பண்ணலாம். அமெரிக்கன்ஸோடது ரிட்டன், பிரிட்டிஷோடது அன்ரிட்டன். நம்மளது ரிட்டனாக இருந்தாலும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப லென்த்தியஸ்டான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர், பெரிய நாடு, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர். இதோட பல்ஜினஸ்க்கு காரணமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் 1935 நிறையா எடுத்திருக்கோம் இன்ஃப்ளூயன்ஸு. Single constitution for the entire world, entire India except Jammu and Kashmir. அதாவது என்டையர் கண்ட்ரிக்கும் ஒரே சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர்த்து. அடுத்து லுமினரிஸ், அதாவது டாமினன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இதெல்லாம் தான் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்கணும், மாடர்ன் டெமோக்ரஸிஸ், ஆர்டினரி லெஜிஸ்லேஷன், பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ். ஸோ இதெல்லாமே இந்த டாக்குமெண்ட்டை ரொம்ப லென்த்தியஸ்ட்டாக ஆக்கிடுச்சு. ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ், நிறைய சோர்ஸஸ்லேருந்து நம்ம நிறைய ட்ரான் பண்ணியிருக்கோம் ஃபீச்சர்ஸு. அம்பேத்கர் என்ன அக்ளைம் பண்ணுறாருன்னா ரான்சக்கிங், அதாவது எல்லாத்தையும் போட்டு கலைச்சி எல்லா கான்ஸ்டியூஷனையும் போட்டு அழைச்சி பிரிஞ்சு எல்லாம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு டிமெரிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு மெரிட்ஸை மட்டும் நமக்கு எடுத்திருக்கோம். ஸோ இட்ஸ் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனுங்கிறாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதோட ஃபிலாசபிக்கல் போர்ஷன்ஸ் அமெரிக்கா, ஐரிஷ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். அதுக்கப்புறம் இதோடைய பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தா கேபினெட் கவர்மெண்ட்டு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ், இதெல்லாம் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். இதை தவிர கனடா, ரஷ்யா, ஜெர்மன், ரஷ்யா, ஃப்ரான்ஸு, ஆஃப்ரிக்கா, ஜப்பான், சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். இதை பாரோட் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பாரோட் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, பேட்ச் ஒர்க் கண்டெய்னுவாங்க. எதானாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய நாட்டுக்கு என்ன வேணும், அதோட மெரிட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஃபால்ட்டெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நிறையா செக் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டோம். பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ரிஜிட், ஃப்ளெக்சிபிள் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வேணும் ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு. அதெல்லாம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், அதான் ரிஜிட் ஃபார்மேஷன். ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா அதர் ஹேண்டில் பிரிட்டிஷில் ஈஸியாக ஆர்டினரி லாஸ் மேனர் க்ரியேட் பண்ணுற மாதிரி அமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுவும் வேணாம் அதுவும் வேணாம், சிந்தசிஸ் ஆஃப் தி போத், ரெண்டையும் கலந்து நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அது ஆர்டிக்கல் 368. ஆர்டிக்கல் 368 நமக்கு என்ன சொல்லுதுன்னா 2/3 ஆஃப் மெஜாரிட்டி வேணும் பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட்டுக்கு. ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், அதாவது மோர் தென் 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் இருக்கணும். இன்னொன்று சம் அதர் ப்ரொவிஷன்ஸில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஆஃப் தி டோட்டல் ஸ்டேட்ஸில் இருக்கணும் அப்படிங்குது. ஸோ அதே டைம் கான்ஸ்டியூஷன் கேன் பி சிம்பிள் மெஜாரிட்டியில் கூட என்ன பண்ணிடலாம், அமெண்ட் பண்ணிடலாம் ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் ப்ரொசீஜரில். பட் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 368 ஆர்டிக்கல் 368 என்ன பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷன் பேஸை ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து ஃபெடரல் சிஸ்டம், யூனிட்ரி நேச்சர். அதில் பார்த்தோம்னா இங்கே ஃபெடரலாக என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட, 2 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரல் ஸ்டேட்டு, டிவிஷன் ஆஃப் பவர், எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டர், ரிட்டன் கான்ஸ்டியூஷன், சூப்பர்மசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ரிஜிடிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்ட் ஜுடிஷரி, பைகேமரலிசம்,
அடுத்து வந்து யூனிட்டரின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான சென்டர், நமக்கு சென்டர் தான் ஸ்ட்ராங்கு. சிங்கிள் கான்ஸ்டியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, கவர்மெண்ட் பை த கவர்னர் பை த சென்டர், ஆல் இண்டியன் சர்வீசஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அமெரிக்கன் மாதிரி பிரசிடென்ஷியல் சிஸ்டம் கவர்மெண்ட் கிடையாது. ரேதர் நம்ம அந்த மாதிரி கிடையாது. பிரிட்டிஷ் மாதிரியான பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இங்கே வந்து நம்ம வந்து வெஸ்ட்மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்ன இருக்குது. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். மெஜாரிட்டியான யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பார்ட்டி ரூல் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் ரெண்டு பேரும் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். மெம்பர்ஷிப் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து லெஜிஸ்லேட்டர்ஸாக இருப்பாங்க. லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். நம்ம தேவைப்பட்டால் சரியில்லைன்னா லோக்சபா, அதாவது லோவர் ஹவுசஸை டெசொல்யூஷன் பண்ணிடலாம். ஈவன் தோ இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷாக இருந்தாலும் சில பேசிக்ஸாக ஃபண்டமெண்டலாக டிஃபர் ஆகும். இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட்ஸ் ஆர் செலக்டட் ஹெட். நம்ம வந்து எப்பயுமே எலெக்ட் பண்ணி தான் வைப்போம். ரிப்பப்ளிக் நம்மளது. அவங்க வந்து அப்படி கிடையாது, ஹெரிடிட்டியாக மொனார்கி அவங்க. அதே மாதிரி இந்தியனுக்கும் பிரிட்டனுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஹஸ் பிகம் சிக்னிஃபிகண்ட். அவங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட் நம்மளது. அந்த பாலிட்டிக்ஸ் வந்து வெரி கிரிட்டிக்கல். வெரி பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்து சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்பர்மேசி. அப்படின்னா சாவர்னிட்டி, அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எப்படின்னா ஜுடிஷியல் சுப்பர்மேசி. அமெரிக்கனில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு. அதாவது வந்து என்னென்னா இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து டிஃபர் ஃப்ரம் பிரிட்டிஷ். ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா இஸ் நேரோ. அவங்கள மாதிரி நமக்கு கிடையாது. ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா உண்டு. நம்ம வந்து என்னென்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அந்த ஆர்டிகல் 21 இருக்க மாதிரி. ஃப்ரேமர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இது ரெண்டையும் கலந்து நம்ம வச்சுக்குவோம், நம்ம எப்பயுமே எல்லாத்தையும் சிந்தசிஸ் பண்ணிக்குவோம் நம்ம மக்களுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. The Supreme Court on the one hand and declare the parliamentary law unconstitutional through its power of judicial review. நம்ம எதையுமே லா பிஹைண்ட் நம்ம போயிட முடியாது, எல்லாமே லாக்குள்ளே தான் இருக்கும். இன்டெகிரிட்டி அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டடான ஒன்று. சுப்ரீம் கோர்ட் தான் ஆப்பெக்ஸ் கோர்ட் இன் இந்தியா. அதுக்கு கீழே ஸ்டேட்ஸில் ஹைகோர்ட்டுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ், இந்த மாதிரி ஹைரார்கி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, லோவர் கோர்ட்ஸு, அந்த மாதிரி. சிங்கிள் சிஸ்டம் கோர்ட் என்ஃபோர்ஸ் போத் சென்ட்ரல் லாஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் லாஸ். எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஆனால் யூஎஸில் அப்படி கிடையாது. ஃபெடரல் லாஸ் ஆர் என்ஃபோர்ஸ் பை ஃபெடரல் ஜுடிஷியரி, ஸ்டேட் லாஸ் ஆர் என்ஃபோர்ஸ் பை ஸ்டேட் ஜுடிஷியரி. ஆனால் நமக்கு வந்து ஆப்பெக்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட், அந்த ஹைரார்கியில் தான் நம்ம வரும். ஹையஸ்ட் கோர்ட்ஸ் ஆஃப் அப்பீல் எதுனா சுப்ரீம் கோர்ட்டு தான். ஏன்னா எப்போ தான் நமக்கு கேரண்டடாக இருக்கும், நம்மளுடைய லா வந்து இது செக்யூர்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் இத்தனை டென்யூரில் இருக்கணும், ஃபிக்ஸ்டு சர்வீஸு, ரெமுனரேஷன், ரிட்டையர்டுக்கு அப்புறம் தனியாக வேறு எந்த ப்ராக்டிஸ்க்கும் போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்டு ஒர்க் இருக்கிறனால தான் ஜுடிஷியரி வந்து எப்போயுமே ஆப்பெக்ஸாகவும் செப்பரேட் ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டரும் இருக்குது. அண்ட் ஸோ ஆன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் 3 இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேரண்டட் ஃபண்டமெண்டல் டு ரைட்ஸ் ஆல் த சிட்டிசன். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கு ரொம்ப முக்கியம் ஆர்டிகல் 32. அதாவது வந்து நேச்சராகவே என்ஃபோர்ஸ் பை த கோர்ட் ஃபார் தேர் வயலேஷன். மற்ற எந்த ரைட்ஸ் நமக்கு பாதிக்கப்பட்டாலும் கோர்ட் மூலமாக நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியது தான் இந்த 32. ஸோ அக்ரீவ் பர்சன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை ரீச் பண்ணலாம், ரிட்ஸ் போடலாம். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செச்சுராரி, குவாரண்டோ, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரைட்ஸை திரும்பி கிடைக்க வைக்குது. அப்சல்யூட் ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நமக்கு அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா சில சமயங்களுக்காண்டி கேன்சல் ஆகும், சஸ்பெண்ட் ஆகும் டியூரிங் த நேஷ்னல் எமர்ஜென்சி எக்ஸப்ட் த ரைட்ஸ் கேரண்டட் ஆர்டிகல் 2021 தவிர. நெக்ஸ்ட்டு வந்து
டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். அதாவது அம்பேத்கர் வந்து டிபிஎஸ்பியை நாவல் ஃபீச்சர், ஒரு புதுமையான ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது பார்ட் 4 கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க சோஷியலிஸ்டிக், காந்தியன்ஸ் அண்ட் லிபரல் இன்டலெக்சுவல் அப்படிங்கிறாங்க. சோஷியலிஸ்டிக்கா, எக்கனாமிக்கல், வெல்ஃபேர். இது வந்து வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டை மனசில் வச்சு இதை சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி இஸ் நாட் ஜஸ்டிசபிள். அது மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி கிடையாது நேச்சர் இது. பட் இந்த கான்ஸ்டியூஷன் இட்ஸ் இந்த பிரின்சிபல்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் அப்ளை திஸ் பிரின்சிபல்ஸ் இன் மேக்கிங் லாஸ். எந்த ஒரு லாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மனசில் வச்சுக்கணும், இந்த டிபிஎஸ்பி இப்படிலாம் இருக்கணும் லாஸ் அப்படிங்கிறத நினைப்பு வச்சுக்கணும். ஆப்ளிகேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ரியல் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுக்கும் ஒரு பேலன்ஸ் எப்பயுமே இருக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது வந்து பார்த்தா டியூட்டிஸ் கிடையாது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில். இது வந்து ஆக்சுவலாக 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1976 வந்து சவரன் சிங் கமிட்டி மூலமாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒன் மோர் ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ரெஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம், இன்டெக்ரிட்டி, யூனிட்டி, கண்ட்ரியை வந்து காமன் பிரதர்ஹுட்டு, நம்மளோட ரிச் ஹெரிட்டேஜை மதிக்கிறது, கல்ச்சுரல் காம்போசைட்டு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரிமைண்டர் சிட்டிசன் தட் வில் பி என்ஜாயிங் த ரைட். நம்ம ஒன்றும் என்ஜாய் மட்டும் பண்ணக்கூடாது, நம்ம டியூட்டிஸையும் நாட்டுக்காக நம்ம நல்லது செய்யணும். ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது. அடுத்து ஒரு செக்யூலர் ஸ்டேட். எந்த நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மதத்தையும் சார்ந்தவங்க கிடையாது. எந்த கவர்மெண்ட்டும் இந்த மதத்தை தான் பின்பற்றணும்னு சொல்லலை. அதுதான் செக்யூலரிசம். ஸோ எந்த மதத்தையும் ப்ரொபோகேட் பண்ணாது, எந்த ஒரு விஷயத்தையும் இது ஹைலைட் பண்ணாது. எந்த மத சார்பற்ற ஒரு நாடு அப்படிங்கிறது தான். அடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ். இதை பொறுத்த வரைக்கும் 18 வயசு வந்தவங்க எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் ஓட் பண்ணலாம். அதோட ஏஜ் வந்து 21லேருந்து 18 மாற்றுறாங்க. 1989 பை த 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நமக்கு வந்து இப்போ அமெரிக்காலெலாம் பார்த்தா எந்த ஸ்டேட்டோ அங்கே ஒரு சிட்டிசன்ஷிப், அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அப்படி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஒரே சிட்டிசன்ஷிப் தான். இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் என்ன ஒரு ஃப்ரீடம் இருக்கோ அதே மாதிரி தான் மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு அது ஓகே. இண்டிபெண்ட் பாடிஸ் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. அதாவது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் இது மட்டும் இல்லாமல் சில இண்டிபெண்ட் பாடிஸ். எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன்ஸு, நாட்டோட எலெக்ஷன்ஸை ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்துறதுக்கு. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து கஜானா, அரசு கஜானாவை காப்பாற்றி செலவுகளை கணக்கெடுத்து அதை முறைப்படுத்துறதுக்கு. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு. ஸ்டேட்டில் வந்து இப்போ நீங்களும் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களே அவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அந்த டெனியூர், அவங்களுக்கான சேலரி, அவங்களுக்கான டிசிப்ளினரி ஆக்ஷன் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இண்டிபெண்ட் பாடிஸ். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இதோட ரேஷ்னாலிட்டி என்னன்னா, இன்கார்பரேஷன் ஆஃப் தீஸ் ப்ரொவிஷன் சேஃப்கார்டு நம்மளுடைய சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெக்ரிட்டி அண்ட் செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இதோட ரேஷ்னாலிட்டி. இதோட பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ். நேஷ்னல் எமர்ஜென்சி, வாரு, எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்டு ரெபெலியன்ஸ் இதெல்லாம் வந்தால் 352. ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது வந்து இங்கே கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட் மெஷினரி வந்து ஃபால்ஸ் அப்படின்னு டிக்ளேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வந்து பிரசிடென்ட் ரூல் வந்துடும். 360 மெஷினரி இன் ஸ்டேட் 356, டைரக்ஷன் ஆஃப் த சென்டர்ஸ் 365. அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. இதில் வந்து அடுத்து வந்து 3 tier கவர்மெண்ட். அதாவது வந்து 3 tier ஆஃப் கவர்மெண்ட் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. 2 இருக்கும் எல்லார்ட்டையும். அதாவது வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு இருக்கும். ஆனால் நம்ம வந்து தேர்டாக ஒன்று வச்சுருக்கோம். அதான் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ். அந்த மாதிரி லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸும் நம்ம 3 tier கவர்மெண்ட்டும் இருக்குது. அதாவது வந்து 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வந்து 3 tier ஆஃப் கவர்மெண்ட் வந்து நம்ம கூட அட்டாச் ஆகுது. அதாவது வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பஞ்சாயத்து ராஜும்
74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து முனிசிபாலிட்டி சச் அஸ் லோக்கல் கவர்மெண்ட்டும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் salient features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.